செங்கை பத்மநாபன் சார், சொல்லுங்க சார். விஜய் தலைமையிலான தாவேகா வெற்றி பெற்று இன்னைக்கு கூட்டணி அரசு அப்படிங்கிறது அமைந்திருக்கு. ஆனா தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருமே திமுகவோட கூட்டணியில் இருந்தவங்க. தேர்தல் பிரச்சாரத்தின் போது மிக கடுமையான வாதங்களை முன்வைச்சாரு திரு விஜய். கல்லாப்பேட்டி கூட்டணி இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. காசு கொடுத்து காங்கிரஸ் பாக்கெட்ல போட்டுக்கிறாங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப அவங்களுடைய ஆதரவோட தான் கூட்டணி அரசு அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது திமுக தனித்து விடப்பட்டிருக்கிறது எடுத்துக்கலாமா? நிச்சயமாக திமுக தேர்தலுக்கு முன்னாடியும் பித்தலாட்டம், தேர்தலுக்கு பின்பும் பித்தலாட்ட அரசியல். இப்போ புது கூட்டணி அமைச்சிட்டாங்க. பாஜக தலைமையில் அதிமுகவும் திமுகவும் எப்பயோ கூட்டணி முடிஞ்சு போச்சு. வரப்போற பாராளுமன்ற தேர்தலில் 29ல் கூட்டணி எப்படி அமையும்னா, தாவேகா தலைமையில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்ட் கட்சி, முஸ்லீம் லீக் கட்சி நிற்கும். 40 வெல்லும். அவங்க பிஜேபி தலைமையில் அதிமுக திமுகவும் கூட்டணி. புது கணக்கா இருக்கு. நான் புது கணக்கு, நீங்க மறைச்சு பேசுறீங்க, நான் உடைச்சு பேசுறேன், அவ்வளவுதான். என்ன புது கணக்கு? அல்லாஹ் பேபி என்ன சொன்னாரு டெல்லியில? அதிமுக தலைமையில் தப்பா புரிஞ்சுட்டாங்கன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அதிமுக சிவி சண்முகம் என்ன சொன்னாரு? இந்த மாதிரி போனதுனால அதிமுக இல்ல சார், அதிமுக 47 எம்எல்ஏல 25 எம்எல்ஏ வருவதற்கு ஒற்றை காரணம் இவர் திமுகவை நோக்கி எந்த எம்ஜிஆரும் எந்த புரட்சி தலைவரும் திமுகவை நோக்கி திமுகவுக்கு கொம்பு செய்வி கட்சியை வளர்த்தார்களோ, எதிர்ப்பாக வளர்த்தார்களோ, அதனுடன் கூட்டணி நம்ம இது. இன்னைக்கு வேலுமணி என்ன சொல்றாரு? அவருடைய முயற்சி முரண்டா மற்றும் பிளவெல்லாம் படல அப்படின்னு சொல்றாரு. அவரு அவருடைய முயற்சி தோல்வி அடைந்து விட்டது. ஆழ்ந்த அனுதாபங்கள் இனிமே எடுபடாது. ஏன்னா இப்ப மக்கள் அதிமுக ஒன்றிணைக்குங்கிறது இப்ப எடுத்த முயற்சி கிடையாது. திமுக அதிமுக ஒண்ணு சேர்க்கணுங்கிறது பல ஆண்டுக்கு முன்னாடி கூட முயற்சி பண்ணாங்க சார். அப்போ அவ்வளவு விரோதம் கிடையாது. எம்ஜிஆர் இருந்த போது எம்ஜிஆர் கலைஞரை பத்தி யாராவது விமர்சனம் பண்ணா உடனே கார் அவுட் இறங்குன்னு சொன்ன காலம். சரி, எனக்கே அவர் தலைவர்னு சொன்ன காலம். இப்ப இதனால என்னங்க திரைமறையில பேசப்பட்டதெல்லாம் அதிகாரப்பூர்வமா நமக்கு தெரியாத தீர்மானம் போட்டாங்க. திமுக ஒரு முக்கிய முடிவை எடுப்பார், அதை நீங்கள் அனைவரும் ஏற்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம். இன்னி வரைக்கும் அந்த தீர்மானம் போட்டு 1 மாசம் ஆச்சு. அப்படி என்ன முக்கிய தீர்மானம் நீங்க நிறைவேற்றிட்டீங்க? புண்ணாக்கு தீர்மானம் ஒன்னும் கிடையாது. தயவு செஞ்சு உச்சி, அதாவது அதர்மத்தினுடைய உச்சி ராஜா அவர்களுடைய பேச்சு என்ன? 6 மாதத்திற்கு நாங்க விமர்சனம் பண்ண மாட்டோம். பெருந்தன்மை, அந்த பெருந்தன்மை பேச்சு பாருங்க. அது அங்க மட்டும் இல்ல, நம்ம 2 சகோதரிகளிடையும் தெரியுது. பெருந்தன்மையினுடைய உச்சத்துக்கு போயிட்டாங்க. ஆனா சாயந்தரம் காலையில நைட்டு மாறி மாறி விமர்சனம் பண்ணுவாங்க. அதாவது எரிச்சலின் வெளிப்பாடு உச்சகட்டம் சார். ஒவ்வொரு ஆட்சியும் இப்ப பாருங்க, வந்த நாள்ல இருந்து 10 நாள் ஆகல, எவ்வளவு விமர்சனம். மந்திரி சபை அமைக்க முடியாது, மந்திரிகள் வழங்க மாட்டாங்க, கூட்டணி ஆட்சி அமையாது, எவ்வளவு. அதெல்லாம் நேர் 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 நேர்மாறா நடந்துட்டு இருக்கு. 714 கடை மூடு, 10 ரூபாய் கலெக்ஷன் எடுக்காத, கனிமத்துக்கு சொல்லியாச்சு கொடுத்த எண்ணிக்கையில கனிமம் கடை இப்ப மூடல. என்னங்க 714 ஃபுல்லா மூடல சார். ஆணையிட்டாச்சு சார். இன்னைக்கு வாங்கிட்டு இருக்காங்க. எஸ், இன்னைக்கு வாங்கிட்டு இருக்காங்க. இல்ல வாங்கிட்டாங்கல்ல, அவங்க என்ன கேட்டிருக்காங்க? அட்மினிஸ்ட்ரேஷன் மாத்தறதுக்கு எங்களுக்கு அவகாசம் கேட்டிருக்காங்களா? முடியாதுன்னு சொல்றதுக்கு அரசாணை விட்டதுக்கு அப்புறம் முடியாது. அவகாசம் கேட்டிருக்காங்க சொல்லுங்க. 717 கடை மூடிட்டாங்க. 10 ரூபாய் சொல்றீங்களா? மூட உத்தரவு கொடுத்தாச்சு சார். மூட உத்தரவு கொடுத்தாச்சு. ஒவ்வொரு ஆட்சியிலும் கடை மூடுறாங்க சார். எல்லா ஆட்சியும் கடை மூடிதாரு. 500 மீட்டர் உள்ள பள்ளிக்கூடம், ஆஸ்பத்திரி, அதெல்லாம் இல்ல. நீங்க சொல்ற தவறு. மக்களுடைய ஆதரவு பெரிய அளவுல இருக்கு. தயவு செஞ்சு, அதாவது சிங்கப்பெண் படை, அதே சில போதை பொருள் கமிஷன் கொடுத்திருக்காரு. சிங்கப்பெண் படை அமைச்சாங்க. புதுக்கோட்டையில் ஒரு மாற்றுத்திறனாளி பெண் பாலியல் வன்கொடுமை பண்ணாங்க. இது இப்ப அமல்ராஜ் வந்திருக்காரு கமிஷனர். உடனே நீங்க சொல்லியிருக்காரு ஒரு இடத்துல கூட நடக்க கூடாது சார். நீங்க புரைவோடிய ஒரு தவற பூம்பான் போட்டு எடுத்துட முடியாது. ஆனா யூ ஹேவ் சீயிங் தி எலிமெண்ட் ஆஃப் ஆக்ஷன். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு இனிமே இந்த பாயாசம் அடிமைத்தனம், அதே சமயத்தில் சங்கி, இந்த பேச்செல்லாம் இனிமே எடுபடாது. இனிமே எடுபடாது. சிறுபான்மை மக்களுக்கு மிகப்பெரிய காவலாளி போல தோற்றம் கொடுத்தாங்க. தலித்து மக்களுக்கு மிகப்பெரிய காவலாளி போல
தோற்றம் கொடுத்தாங்க. அவங்களை அவமானப்படுத்தி அவங்க கேட்ட 10 சீட்டு கூட கொடுக்காம 8 சீட்டு, அதனுடைய விளைவு தான் இது. 3 சீட்டு அவங்களை அவமானப்படுத்தாருல. இல்ல சார், காங்கிரஸ் என்ன சொன்னாரு? தயவு செஞ்சு காங்கிரஸ் என்ன சொன்னாரு? விசிக என்ன சொன்னாரு? காங்கிரஸ் தான் சொன்னாரு. காங்கிரஸ் உடைய சில தலைவர்கள் அங்க இருக்காங்க. ஒட்டுமொத்த காங்கிரஸும் என் பணையில தலைமையில இருந்து என்னுடைய நிலைப்பாடுல இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் எங்கேயோ இருக்கு. அதாவது எதிர்த்து பேசுறவங்களுக்கு அதான் கருத்து. விடுதலை சிறுத்தை தலைவர் எங்கேயோ இருக்காரு, அவனுடைய உள்ளம் இங்க இருக்குன்னு சொன்னவர். அதெல்லாம் தயவு செஞ்சு சொன்னது யாரு சார்? அதெல்லாம் விமர்சனம். வைகோ பேசாத பேச்சா சார்? அதுக்கு நியாயப்படுத்த முடியுமா சார்? தயவு செஞ்சு நீங்க தான் சொன்னீங்க. இல்ல திமுக விசிகாவையும் காங்கிரஸையும் அவமதிச்சாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இல்ல சார், திரு விஜய் என்ன பண்ணாரு? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எதிரணியில இருந்து அவமதிச்சாரு அவரு. அப்படியே இருந்தா கூட அது அரசியல் பண்ணலாம். அவமதிச்சுன்னு சொல்றீங்க, வெளியில இருந்து அவமதிச்சாருன்னு சொல்றீங்க. இருக்காங்க சார். ஆமா சார், எதிரணியில இருந்து அவமதிச்சீங்க. அவமதிச்ச கட்சி அவமதிக்க மாட்டாங்க சார், எதிர்கருத்து வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். எதிர்கட்சியில் வரிசையில் இருக்கக்கூடிய கருத்தை பகிர்கிறார்கள். நாங்கள் ஒரு விஷயத்துக்காக போயிருக்கோம். எங்க கூட்டணியில இருந்தவர்கள் பாவம் மத்திய சிறைக்கு போயிட போறாங்க. முன்னாள் அமைச்சர்கள் பலர் சிறைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மத்தியில் கவர்னர் ஆட்சி வந்துடுச்சுன்னா முதல்வர் இவர் கிடையாது, இங்க யாரும் கிடையாது, அமித்ஷா அவர்கள் தான் முதல்வரா இருப்பாங்க. பலரை தூக்கி இருப்பாங்க, பலரை ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க ஊழல் செய்த அமைச்சர்களை. அதை காப்பாத்தி இருக்கோம். அதுக்கு திமுக எங்களுக்கு நன்றி சொல்லணும். RS பாரதி அவர்கள் சொன்னதெல்லாம் ஏத்துக்க முடியுமா? தனிமனித விமர்சனம் ஏத்துக்க முடியுமா? நேற்று வரைக்கும் கொஞ்சம் கொலாவிட்டு இன்னைக்கு பேச பேச்சு என்ன? தயவு செய்து இனிமே இந்த பித்தலாட்டம் எடுபடாது. மக்கள் 40 ஏரியில வண்டல் மண் எடுக்கிறதுக்கு இலவசமாக அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஒன்று சொல்லிட்டு டெய்லி ஒவ்வொரு நிகழ்வுகள், ஒவ்வொரு மக்களால் விரும்பப்பட்ட ஆட்சின்றதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலைப்பாடுல போயிட்டு இருக்கு. தயவு செஞ்சு 2 நிமிஷம் குறுக்கிடாத கேட்கணும். 3.3 லட்சம் கோடி வருமானம், அதுல வட்டிக்கே சொன்ன மாதிரி 500 ரூபாய் போயிடுது. மீதி இருக்குது ஒரு 1.60 கடன் பத்தி நிறைய பேசணும் சார். கடன் வாங்குற அளவுக்கு மாநில பொருளாதாரம் 1,60,000 கோடி இல்லைங்க, 1,60,000 கோடி இருக்கு. இதுல தான் நலத்திட்டங்களும் செய்யணும், வளர்ச்சி பணியும் பார்க்கணும். இதே திமுக தலைமையும் அதிமுக தலைமை என்ன செய்யணும்? விஜய் அவர்கள் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, மாண்புமிகு முதலமைச்சர். என்னன்னு 20% சிஎம் கமிஷன், 10% மந்திரி கமிஷன். இந்த 30 கமிஷன் பாக்கெட்ல போகாம இருந்தாவே நடத்தலாம். அதனால 90ல இருந்து 1 லட்சம் கோடி பாக்கெட்ல போக வேண்டிய பணம் இருக்கு. அதை வச்சு மிகச்சிறந்த முறையில் பண்ணலாம். அது மட்டும் அம்மா உணவகம் ஏழை எளிய மக்கள்லாம் இன்னைக்கு வாழ்த்துறான் சார் 10 நாள்ல. இன்னைக்கு பாருங்க, தூசி தட்டியாச்சு. எப்படி ஆடும் மாடும் போய் உள்ள இருந்து அம்மா உணவகம் எப்படி கொண்டு கோல வச்சு நம்ம கருத்து. அதுக்கப்புறம் கூட்டணி அரசு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால, கூட்டணி அரசுங்கிறதுனால ஒரு நிலையா இது 5 ஆண்டுகள் கடக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருது, இயல்பான ஒன்று. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி. சப்போஸ் நீங்க கவுக்குறீங்க, ஏதோ ஐடியா பண்றீங்க, நடக்காது. அத்தைக்கு மீசை முளைத்தாதான் சித்தப்பா அப்படின்னு முனைந்தாலும் 200 சீட்ல ஜெயிச்சு வருவாங்க தாவேகா. தயவு செஞ்சு அந்த ஆபத்தை உணர்ந்திருக்காங்க. அது எச்சரிக்கையா நடந்து 200 சீட்ல ஜெயிப்பாங்க அப்படின்னா மீண்டும் தேர்தல் சந்திச்சிருக்கலாமே. ஆமா, அது அவங்க தயார் சார். நீங்க தானே சார் ஆரம்பிச்சீங்க, நீங்க தானே சொல்றீங்க ஆரம்பிச்சு கவர்னர் வரக்கூடாது, பிஜேபி வரக்கூடாது. தாவேக எதிர்பார்க்காம இவங்களா போயிட்டு நாங்க சப்போர்ட் பண்றோம் யாரும் வரல. அப்படி வந்தவங்க இந்த 25 பேர் மட்டும் தான். நான் என்ன சொல்றேன்னா, தாவேக தரப்புல இருந்து அழைக்கப்படுது. 4-5 முறை கவர்னர் சந்திக்கிறாரு, 4 முறை கவர்னர் சந்திக்கிறாரு, ஒரு முறை நிராகரிக்கப்படுது. எனக்கு ஆபத்து வந்தால் அதை தற்காக்க போராடுவேன். ஆனா அதுக்கும் சொல்ற ஆபத்துக்கு நோக்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. முயற்சி செய்வோம். முயற்சி திருவினையாகவில்லை என்று சொன்னாலும் கவலை இல்லை. மக்களுடைய ஆதரவோடு 200 சீட்ல ஜெயிச்சு வரும். அதே சமயத்தில் தமிழ் சட்டமன்றத்தில் தமிழ் செயலகத்தில் 10 மணிக்கு வாயு மொழி உத்தரவு 10 மணிக்கு எல்லாம் வந்துருக்கு. 90% வந்து உட்காந்துட்டான். அதெல்லாம் தயவு செஞ்சு வேற லெவல் ஆட்சிகள்லாம் போயிட்டு இருக்கு. அதை நீங்கள் மனதில் கொண்டு நீங்கள் தாவேகாவை குறைத்து மதிப்பிட வேண்டாம். 5 ஆண்டுகள் கடந்து அடுத்த பாராளுமன்றத்திலும் அடுத்த நாடாளுமன்ற சொல்லணும். அதாவது ஊழலற்ற வாரிசு அரசியல் இல்லாத ஒரு அரசு அப்படின்னு சொல்றாங்க. அது இந்த 5 வருஷத்துல பார்த்தா தெரியும். இப்போ வந்திருக்கிறவங்களே கூட வாரிசு அரசியலா இல்லையா அப்படின்றத நீங்க தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு பிரச்சாரத்தின் பொழுதும் வாரிசு அரசியல் இப்படி, குடும்ப ஆட்சி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இப்போ வாரிசு அரசியல் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். பகுதி இல்லாத வாரிசு அரசியலை தான் அவர்கள் குறிப்பிட்டாங்க. இல்ல ஒட்டுமொத்தமாக விஜய் சொல்லிருக்காரு தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியிருக்காரு. வாரிசு அரசியல் பேசியிருக்காரு. அதில் உள்ள அர்த்தம் இப்ப நீங்க பாருங்க, நீங்க இப்ப எல்லாருக்கும் அந்த திட்டம் சொல்லிட்டு அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் ஒரு சில விஷயம் தகுதியில் இருக்கிற மாதிரி வாரிசு அரசியல் சொல்லிட்டு இப்ப அதுக்கு ஒரு வாரிசு அரசியல் ஏன் சார் கிடையாது? 200 யூனிட் ஃப்ரீ 200 யூனிட் ஃப்ரீ அப்படினு திடீர்னு ஒரு கண்டிஷன் போட்ட மாதிரி இவர் போட்டுட்டு இருக்காரு. சரி, 200 ஓகே, யூனிட் ஓகே, ஃப்ரீ ஓகே.